ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا قال النبي صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعني رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை, எண்ணற்ற அருள் வளங்களை வழங்கியிருக்கிறார். அந்த அருட்கொடைகளை நல்ல வழியிலே நாம் அனுபவிக்க வேண்டும், அதை செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையும், அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பார்வை, செவி, சிந்தனை, இப்படி நம்முடைய உடலிலே ஏராளமான அல்லாஹுவின் மகத்தான அருட்கொடைகளை நாம் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எது குறித்த ஞானம், அறிவு உங்களுக்கு இல்லையோ அதை பின்பற்ற வேண்டாம். கண்ணிலே காணுகிறீர்கள், காதிலே சில விஷயங்களை கேட்கின்றீர்கள், மனதால் சிலதை சிந்திக்கின்றீர்கள். அது தவறானது என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை அறவே விட்டுவிட வேண்டும். அது குறித்த தெளிவு நமக்கு இல்லை, அது என்னவென்று நமக்கு விளங்குவதில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும். நன்மையோ தவறோ நமக்கு விளங்கவில்லையானால் அதை பின்பற்ற வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. காரணம், உங்களுடைய செவிப்புலன், இன்ன ஸம்அ நீங்கள் கேட்பவை, வல் பஸர நீங்கள் பார்ப்பவை, வல் ஃபுஆத் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்தும், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நாளை மறுமையிலே அவை அனைத்தையும் அல்லாஹ் விசாரணைக்கு உட்படுத்துவான். நாம் பார்த்த, நாம் கேட்ட, நாம் சிந்தித்த எல்லாவற்றுக்கும் கேள்விக்கணை உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். நம்முடைய பார்வையையும், நம்முடைய செவியையும், நம்முடைய உள்ளத்தையும் கெடுக்கக்கூடிய வேலையை ஷைத்தான் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறான். காலத்திற்கேற்ப அவன் வழிகெடுக்கும் முறைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். அவன் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சபதம் ஏற்று வந்திருக்கின்றான். குர்ஆனிலே ஷைத்தான் அல்லாஹ்விடம் பேசிய வார்த்தைகள் வருகின்றது, வல உதில்லன்னஹும், மனிதனை நான் வழிகெடுப்பேன். அவன் சபதம் எடுத்து வந்திருக்கிறான். வல உதில்லன்னஹும், மனித சமுதாயத்தை நான் வழிகெடுப்பேன். வல உமன்னி என்னகும், அவர்களின் ஆசைகளை தூண்டுவேன், அவர்களின் இச்சையை தூண்டுவேன், அவர்களை பேராசை கொள்ள செய்வேன். வல ஆமுரன்னகும், அவர்களை
தீமையை செய்யும்படி நான் ஏவிக்கொண்டே இருப்பேன். ஃபலவு பத்தி குன்ன ஆதானல் நாம் வல ஆமுரன்னகும் பல யுகையுரன்ன ஹல்கல்லா. அல்லாஹ்வின் ஏற்கையான படைப்பினங்களிலே மாற்றம் செய்ய சொல்லி அவர்களை நான் ஏவுவேன் என்று ஷைத்தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சபதம் ஏற்று வந்து மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் வாழக்கூடிய இந்த காலம் தகவல் தொழில்நுட்பம் பல வசதி வாய்ப்புகளை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. வளர்ச்சியின் உச்சத்திலே இன்று வாழக்கூடிய மனித சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சாத்தியமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தகவல் தொழில்நுட்பமும் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கிறது. ஆனால் இதன் மறுபுறம் மிகவும் ஆபத்தாக மனிதனை வழி கெடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக இன்று இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியும் தகவல் தொழில்நுட்பங்களும் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஷைத்தான் வழிகெடுத்து செல்ல பல புதிய மற்றும் கவர்ச்சிகரமான வலையை விரித்துள்ளான். அதிலே இன்று நம்முடைய சமுதாயம் சிக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷைத்தானுடைய சதி வலை எதுவென்றால் சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இளைஞர்கள். ரீல்ஸ் மோகம், ஷார்ட் வீடியோ ரீல்ஸ், இது போன்ற மோகத்திலே நம்முடைய இந்திய சமுதாயம் சிக்கிக்கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே மிக சக்திமிக்க பருவம் இளமை பருவம், வாலிப பருவம் என்று சொல்கின்றான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃப், மனிதனை பலகீனமாக படைத்தோம். கருவிலே இருக்கும் பொழுதும் அந்த கரு பலகீனமாக இருக்கும். குழந்தையாக பிறந்த பின்பும் அது பலகீனமாகத்தான் இருக்கும். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபா, அந்த பலகீனமான பருவத்திலிருந்து சக்திமிக்க பருவத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா மனிதனை மாற்றுகிறான். அந்த சக்திமிக்க பருவம் என்பது இளமை பருவம், வாலிப பருவம். கல்லை தின்றாலும் செரித்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சக்தி மிக்க பருவம் வாலிப பருவம். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் வதஅஃபா வஷைபா, அதற்கு பின்னால் வரக்கூடிய பருவங்கள் பலகீனமும் முதுமையும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனித வாழ்வை 3 கட்டங்களாக பிரித்தால் அதில் நடுப்பருவம் என்பது இளமை பருவம். 18 வயதிலிருந்து துவங்கி அல்லது 15 வயதிலிருந்து துவங்கி 25-30 வயது வரை ஒருவன் இளமை பருவத்திலே இருக்கிறான். எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு பருவம், எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பருவம். ஆனால் ஷைத்தான் அதிகமாக வழிகெடுக்கக்கூடிய பருவம் அந்த பருவம். அந்த பருவத்திலே ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டால் அவனுடைய வாழ்க்கை சிறந்ததாக ஆகிவிடும். அந்த பருவத்தில் சற்று கவனம் சிதறிவிட்டாலும் கூட அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். இன்று ஒட்டுமொத்தமாக இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய வேலையை நவீன தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது செய்து கொண்டிருக்கின்றது. யாருமே அந்த ஆபத்திலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கு, இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, முதியவர்களும் பெரியவர்களும், சிறு குழந்தைகளை கூட இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி விட்டு வைக்கவில்லை. எல்லோரிடத்திலும் ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றது. அதை வைத்து பல வீடியோக்களை, பல ஷார்ட் வீடியோக்கள், ரீல்ஸுகள், இதனை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய பெரும்பான்மையான நேரங்கள் குறைகிறது.
எல்லோரும் அந்த செயலிலே ஈடுபட்டாலும் கூட இளைஞர்கள், வாலிபர்கள் அந்த மோகத்தில் அடிமையாகி கிடைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று செல்போன் மோகம் அவர்களிடத்திலே தலை தூக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜென்சி என்று சொல்கிறார்கள். ஜென்சி அதாவது 2000 பிறந்த இப்பொழுது 25 வயதை எட்டியிருக்கக்கூடிய இந்த வருடங்களிலே பிறந்தவர்கள், வாலிபர்கள் அதிகமாக இந்த செல்போன்களை உபயோகிக்கிறார்கள். அதிகமாக அவர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய காலம் என்பது, நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வயது என்பது அது அமானிதம். நாளை மறுமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தஸாலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே ஆதமின் மகன் மனிதனின் பாதங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஹத்தா யுஸ்அலான் அர்பஇன், 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியை கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது. அதிலே முக்கியமான 2 கேள்விகள். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வயதை, உன்னுடைய ஆயுட்காலங்களை நீ எப்படி செலவழித்தாய், எப்படி கழித்தாய். வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, ஆயுட்காலங்கள் என்று சொன்னாலே அதிலே எல்லா பருவங்களும் வந்துவிடும். குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். ஆனால் குறிப்பாக வாலிப பருவத்தை குறித்து கேட்கப்படும். உன்னுடைய இளமை பருவத்தை, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்விதம் செலவழித்தாய்? இந்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மனிதன் தன்னுடைய பாதங்களை ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இம்மை மறுமையின் வாழ்க்கையை செப்பனிடுவதற்கும், மறுமையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கும் மிக முக்கியமான பருவமாக இந்த வாலிப பருவம் இருக்கிறது. வயதானால் தெரிந்து கொள்ளலாம், முடி நரைத்து விட்டால் நாம் தொலை வந்து கொள்ளலாம் என்று அசட்டையாக இருந்து விடக்கூடிய பருவம் அல்ல இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் எது விதைக்கப்படுகின்றதோ அதுதான் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய கூடவே வரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயுட்காலங்களில் குறிப்பாக வாலிபத்தை குறித்து கேள்வி கேட்பான். உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய்? எனக்கு பொருத்தமான வழியிலே உன்னுடைய வாலிபமும் வாலிபத்துடைய நேரமும் கழிந்ததா என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கேட்பான் என்று ஹதீஸில் வருகிறது. இன்று நம்முடைய வாலிபர்களின் நேரங்கள் எந்த வழியிலே செலவழிகின்றது என்பதை நாம் உற்று நோக்கின்றால் பெரும்பாலும் அவர்களுடைய மொபைல் ஃபோன்களில் தான் அவர்களுடைய நேரங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. ரீல்ஸுகளிலும் 20-30 வினாடிகள் வரக்கூடிய அந்த ரீல்ஸுகளை பார்ப்பதிலும் அல்லது அந்த ரீல்ஸுகளை உருவாக்குவதிலும் அவருடைய பெரும்பான்மையான நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. பெருசாக எந்த லட்சியமும் இல்லை இன்றைய வாலிபர்களிடத்திலே. ஒரு விஷயத்தை ஆன்லைனிலே, இன்டர்நெட்டிலே ட்ரெண்ட் செய்துவிட்டால் போதும், அந்த விஷயத்தை சாதித்து விடலாம். இன்றைய காலத்திலே அவர்களிடத்திலே எந்த விதமான புரட்சியையும் ஏற்படுத்த வேண்டும், சிந்தனையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. எதையும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள், அது நல்லதா கெட்டதா என்பதை சிந்திப்பது கிடையாது. வீடியோவில் வந்துச்சுன்னா கண்மூடித்தனமாக அதை நம்பி அதன் பின்னால் செல்லக்கூடிய ஒரு இழிநிலை இன்றைய சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அறிஞ பெருமக்கள் சொல்கிறார்கள், இன்றைய இந்த சமூக வலைதளங்கள் தஜ்ஜாலிய சூழ்ச்சி. தஜ்ஜால் உட்கார்ந்த இடத்திலே இருந்து கொண்டு உலகம் முழுக்க உள்ள எல்லா மனிதர்களையும் வழிகெடுப்பான் என்று ஹதீஸ்களில் வருது. அவனை எல்லா மனிதர்களும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவார்கள். தஜ்ஜாலை
கியாமத்தாருடைய சமீபத்தில் தஜ்ஜால் என்பவன் வருவான். ஒரு கையிலே சுவனத்தையும் ஒரு கையிலே நரகத்தையும் காட்டுவான். அவனை கண்மூடித்தனமாக இளைஞர்களும் பெண்களும் பின்பற்றுவார்கள். அவனுடைய சதி வலையிலே விழுந்து தங்களுடைய உயர்வான ஈமானை விட்டு விடுவார்கள் என்று ஹதீஸ்களில் வருது. அந்த தஜ்ஜாலிய ஃபித்னாவின் துவக்கம்தான் இன்றைய சமூக வலைதளங்கள் என்பதாக அறிஞ பெருமக்கள் அறுதியிட்டு கூறுகிறார்கள். அதை விட அட்வான்ஸாக உள்ளது தான் ஏஐ. மனிதனை விட மிக வேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஏஐ என்று சொல்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் மனிதனே அதனுடைய சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதாக அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆபத்துக்கள் நிறைந்தது ஏஐ. இதுவெல்லாம் தஜ்ஜாலிய ஃபித்னாக்கள். இதிலிருந்து நாம் நம்மை முற்றாக விலக்கி நாம் நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ரீல்ஸ் மோகம் இன்னைக்கு இளைஞர்களிடத்துல அதிகமாக இந்த ரீல்ஸ் மோகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாவற்றையும் இந்த ரீல்ஸை வைத்து தீர்மானித்து விடுகிறார்கள். ஒருவன் நல்லவனா கெட்டவனா, நல்ல ஆட்சியானா இல்லையா என்பதை ஒரு ரீல்ஸை வைத்து அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். சொல்லப்போனால் கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரின் பிம்பத்தை கட்டமைக்கப்படுகின்றது. அவன் எப்படி கட்டமைக்கப்படுகின்றானோ அப்படியே நம்புகின்றார்கள். ஒரு நடிகனை பெரும் தலைவனாக கட்டமைத்து அவனிடத்திலே ஆட்சி பொறுப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைய தலைமுறை வழிகட்டி கிடக்கின்றார்கள். யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை வெறுமனே ரீல்ஸுகளை வீடியோக்களையும் பார்த்து அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய சமுதாயத்திலே இருக்கின்றது. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் மக்களிடத்திலே எப்படி களப்பணியாற்றினார், அவர் என்ன நல்லறங்களை செய்தார் என்பதை தான் பார்க்க வேண்டும். வெறுமனே ரீல்ஸ், அவருடைய பாடல்கள், அவருடைய வசனங்கள், சிறு வயதிலிருந்தே அவருடைய படங்களை பார்த்து அவர்தான் எனக்கு தலைவர் என்று முடிவு செய்து அவரை போலவே ஹேர் கட் செய்து அவரை போலவே உடை உடுத்தி கடைசியில் அவரிடத்திலே ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இன்று வாலிபர்களின் நிலை அப்படித்தான் இருக்கின்றது. எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அவருடைய பெரும்பான்மையான நேரங்கள் இந்த இன்டர்நெட்டிலும் மொபைலிலும் தான் கழிகின்றது. வீடியோக்களை உருவாக்குகின்றார்கள். லைக்ஸுக்காக, ஷேர், வியூஸுக்காக. அதிகமான லைக்ஸுகள் வரணும், அதிகமாக வியூஸுகள் வரணும். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒரு வீடியோ ஒரு இளைஞர் போடுகிறார். அவருடைய பேரே பில்லுன்னு போட்டிருக்கு. பில்லுன்னு போட்டிருக்கு. யாரும் தெரியல, எந்த மதம் தெரியலன்னு பார்த்தா அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட் வீடியோ போட்டிருக்கார் இணையதளத்தில். காதல் தோல்வியில் ஒரு ஹீரோ புலம்போதை போல ஒரு வசனத்தை இவர் பேசி ஒரு வீடியோ போடுறார். அவர் பேர் பிலால், துபாயில் வேலை செய்கிறாரு. காதல் தோல்வியில் புலம்போதை போல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறார். அவருடைய உறவினர்கள் அனைவரும் அவரை திட்டுகிறார்கள். என்ன இப்படி வீடியோ போடுற? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சாதாரணமாகிடுச்சு. துவக்கத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறார். வாய் அசைவில் அந்த ஹீரோ சொல்லக்கூடிய அந்த காதல் தோல்வி வசனங்களை உச்சரித்து அந்த வீடியோவை போடுறார். அது வைரலாக பரவுது அந்த வீடியோ. அவருடைய உறவினர்கள் தான் திட்டுறாங்க. இது ஒழுக்கக்கேடா இல்லையா, மானக்கேடா இல்லையா? அவருடைய நண்பரே அவரை திட்டுறார். இது ஒழுக்கக்கேடா இல்லையா, மானக்கேடா இல்லையா அப்படின்ட்டு. அப்படியே விட்டு விடுகிறார்கள். காலங்கள் கிடையாது. அவர் டெலிட்டும் பண்ணல. அவர் பின்னாடி சொன்ன விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, பல காலங்களுக்கு முன்னாடி என்னை யார் திட்டினானோ அந்த நபருக்கு பெண் பார்க்கப்படுகின்றது. பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த நண்பர் அந்த பெண்ணிடத்தில் சொல்லியிருக்காரு, இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறாரு தெரியுமா, ஷார்ட் வீடியோலாம் போடுறாரு தெரியுமா, அவர் என்னோட நண்பர் தான். அவரை அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக என்னுடைய பேரை சொல்கிறார், அவர் என் நண்பர் தான் அப்படின்ட்டு.
அவங்களுக்கு உடனே தெரிஞ்சதா அவர் எங்களுக்கு தெரியுமே, ஒரு இத்தனை ஷார்ட் வீடியோக்களை போடுறாரு, நாங்கள் சமூக வலைதளங்களில் அவரை பார்க்குறோமே, எங்களுக்கு நெருக்கம் உண்டாவதுக்கு இது காரணமாகிடுச்சு. அடுத்து அவருடைய அந்த பெண் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணின் தோழி, அவங்க இவருடைய ரசிகை போல இந்த வீடியோக்களை பார்க்கறது. அவங்க நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேனு, எனக்கு அவருடைய நம்பர் வேணும், அவருடைய வாய்ஸை கேட்கணும் அப்படின்னோடனே இவர் யாரும் நான் சொன்னதை யாரும் நம்பலை. அதனால் நான் அந்த நண்பரை பிலால்ன்ற நண்பரை வாய்ஸ் பேசி அனுப்ப சொல்லியிருக்காரு துபாயிலேருந்து. அவர் அந்த வாய்ஸை பேசி அனுப்புறாரு. வாய்ஸை பேசி அனுப்புனவனே அவர் அந்த தோழிக்கு அந்த மனமுடிக்கக்கூடிய அந்த பெண் அனுப்பி இருக்கிறார். இதனால் மிகப்பெரிய சந்தோஷமாகிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்னை எல்லாம் தப்பு, நீ தவறாக இருக்கிற, நீ தவறான விஷயத்தை பரப்புற அப்படின்ட்டு என்னை எல்லாம் குறை சொன்னாங்க, கேலி பண்ணாங்க. இன்றைக்கி அந்த வீடியோ என்னுடைய நண்பனுடைய மன வாழ்க்கைக்கு உதவி இருக்குது அப்படின்ட்டு இதை ஒரு பாசிட்டிவாக சொல்கிறார். இது பாசிட்டிவான விஷயம் அல்ல, நெகட்டிவான விஷயம். இப்படித்தான் இளைஞர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லப்போனால் அசிங்கமான ஆபாசமான வசனங்களை பேசி அதை ட்ரெண்ட் செய்கிறாங்க, வாய் அசைக்கிறாங்க, பின்னாடி ஆபாசமான வார்த்தைகள், விரசமான ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய பாடல் ஒலிக்கின்றது, அதை அப்படியே அப்லோட் செய்கிறாங்க. இது எந்த விதத்தில் கூடும்? இஸ்லாத்திற்கு முரணான செயல். ஒரு ஹீரோ பேசுகிறா, அந்த பேச்சுக்கு இவர்கள் வாய் அசைத்து தான் பேசுவதை போல வீடியோவை அப்லோட் செய்கிறார்கள். இதை வைத்து பெருமை அடிக்கின்றார்கள். இப்படிலாம் நான் பேசிட்டேன் சமுதாயத்தில், இப்படியெல்லாம் நான் பேசிவிட்டேன், இப்படியெல்லாம் நான் வீடியோக்களை போட்டுவிட்டேன், எனக்கு எத்தனை லைக்ஸ் வந்துச்சு, எத்தனை ஷேர் வந்துச்சு, எத்தனை பேர் என்னை பின்பற்றுறாங்க அப்படின்ட்டு இதை அப்லோட் செய்கிறார்கள். இதுவெல்லாம் பாவம் என்று அவர்களுக்கு கொஞ்சம் கூட நினைவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள், யாரையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் விட்டுவிட மாட்டான், ஆனால் பகிரங்கமாக பாவம் செய்பவனை தவிர. முன்னாடிலாம் பாட்டு பாடுறது, டிவி பார்க்கறது, படம் பார்க்கறது, சினிமாவுக்கு போவதாக இருந்தாலும் கூட மறைந்து மறைந்து போனார்கள். அப்படிப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு. உண்மையிலே அதையெல்லாம் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். வீட்டில் டிவி பார்த்தாலும் கூட பெரியவர்கள் வந்தால் ஆஃப் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஒரு தொழுகையாளி வந்தால் டிவியை உடனே ஆஃப் செஞ்சிடுவாங்க. சினிமாவுக்கு போனால் அது மிகப்பெரிய கொலை குற்றம், ஜினா செய்ததை விட மிக மோசமாக பார்க்கப்படக்கூடிய காலம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படின்னா, வசனங்களை பேசி, வீர வசனமாக பேசி அந்த வீடியோவை அப்லோட் செய்கிறாங்க. அதை பாவம் என்றே உணராமல் அந்த வீடியோக்களை ஃபோனில் அப்லோட் செய்கிறாங்க. அதை எத்தனை பேர் லைக் செய்திருக்காங்க பாருங்கள், எத்தனை பேர் ஷேர் செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு அதை பெருமையாக பேசுகிறார்கள். சதக்கத்துல் ஜாரியா அப்படின்ட்டு இஸ்லாத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நாம் மரணித்ததற்கு பின்னாலும் கூட அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அழியாமல் வரக்கூடிய நன்மைகள், நாம் பெற்ற நல்ல குழந்தைகள், அவர்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள், நாம் ஓதி கொடுக்குறோம், ஒருத்தருக்கு அலிஃபா கற்றுக் கொடுக்குறோம், அவர் ஓதுகிற காலமெல்லாம் அந்த நன்மை நமக்கு வந்துடும். ஒருவருக்கு ஒரு சுன்னத்தை கற்றுக் கொடுக்குறோம், ஒருவருக்கு ஒரு நல்ல செயலை கற்றுக் கொடுக்குறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய நல்லறங்கள் எப்படி நமக்கு தொடர்படியாக சதக்கத்துல் ஜாரியாவாக வந்து கொண்டிருக்கணுமோ அதே போல நம்முடைய பாவங்களுக்கும் ஜாரியா இருக்கிறது. பாபுல் ஜாரியா, சூவுல் ஜாரியா என்று கூட சொல்லலாம். நம்முடைய பாவங்களின் தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை, ஒரு நபரை அநியாயமாக கொன்றாரோ அவர் சமுதாயத்தையே கொன்றவரை போல. ஒரு தீமை நாம் செய்கின்றோம் அல்லது ஒரு தீமை செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கின்றோம் என்றால் இந்த சமுதாயத்தையே கெடுத்தவர்களை போல என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு நாம் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், இது மாதிரி ஒரு வசனங்களை பேசி ஒரு பாடல்களை ஒலிக்க விட்டு வீடியோக்களை அப்லோட் செய்கின்றோம் என்றால் இந்த வீடியோக்கள் நாம் மரணித்ததற்கு பின்னாலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது நன்மையா? நெஞ்சில் கையை வைத்து சொல்லுங்கள், இது நன்மையாக நம்முடைய மறுமறை வரை தொடருமா அல்லது தீமையாக தொடருமா?
பாவ ஏட்டிலே நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட, நாம் வேறு வேலைகளில் இருந்தாலும் கூட, நாம் நன்மையான காரியங்கள் செய்தாலும் கூட, அந்த நேரத்தில் இந்த வீடியோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதனுடைய தீமை நமக்கு வந்து கொண்டிருக்குமே. இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பிராங்க் செய்கிறாங்க வீடியோக்களில். திடீர்னு யாரையாவது போய் பயம் பொறுத்துறது, அல்லது யாரையாவது கேலியாக பேசுவது, இப்படி பிராங்க் செய்யக்கூடிய வீடியோக்களும் ட்ரெண்ட் ஆகும். இதையெல்லாம் பெருமையாக அவர்கள் வாழ்க்கையில் இதுதான் லட்சியம், பெருமை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கூட்டம். எத்தனையோ லட்சியங்கள், எத்தனையோ மிகப்பெரிய சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதெல்லாம் மறந்துட்டு பொழுதன்னைக்கும் இதே வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு அவார்டுகள் கொடுக்கப்படுகின்றது. இது மாதிரி லைக்ஸுகள், வீடியோக்கள் ஷேர் செய்யப்பட்டால் அவருக்கு வருமானம் கூட வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் பரப்பப்படுகின்றது, இதையெல்லாம் பொதுவாக்கப்படுகின்றது. எதுவெல்லாம் பாவமான செயலாக இருக்கின்றதோ அதை பொதுவாக நார்மலைஸ் ஆக்கப்படுகின்றது. இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பெண்கள் புர்கா அணிச்சிட்டு பெண்கள் பாடல்களை ஒலிக்கிவிட்டு நடனம் ஆடுகின்றார்கள். புர்கா அணியாமல் பண்ணாலும் தப்பு தான், புர்கா அணிஞ்சிக்கிட்டு பண்ணாலும் தப்பு தான். எப்படி பண்ணாலும் தவறு தான். ஒரு திருட்டு நடக்குது ஒரு ஏரியாவில். யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சாங்க. அவர் பரம்பரை திருடரும் அல்ல, புதுசாக திருட ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் திருடு இருக்காரு, அதனால் தெரியல. ஏன்னா திருடர்களுடைய லிஸ்ட்லாம் வந்து போலீஸ்கிட்ட இருக்கும். திருடின ஆள் வந்து புது ஆள். எப்படிப்பா திருடின அப்படின்னு கேட்டால், நான் அவங்களோட ஃபாலோயர்ஸ், அந்த பெண்ணுடைய ஃபாலோயர்ஸு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய வீட்டினுடைய டீட்டெயில் மொத்தம் என்னுடைய ஃபோனில் இருக்குது. எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இத்தனை சவரன் 100 சவரன் நகை இருக்குது, என்னுடைய பீரோவில் இத்தனை 100 புடவைகள் இருக்கிறது, எங்கள் வீட்டில் இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல கிச்சன் இருக்குதுன்ட்டு அவங்களுடைய வீட்டினுடைய எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன வழி, எங்கள் வீட்டு எந்த இடத்துல இருக்குது, எங்கள் வீட்டை சுற்றி எத்தனை வீடுகள் இருக்கிறது, எல்லாத்தையும் அப்லோட் செய்வாங்க. இப்போ நான் கடைக்கு போகிறேன், அதையும் அப்லோட் செய்வாங்க. அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கடையிலேருந்து வந்துட்டேன், இப்போ நாங்கள் குடும்பத்தோடு டூருக்கு போகிறோம், ஒரு வாரம் கழித்து தான் வரணும் அப்படின்ட்டு அவங்க ஷேர் செஞ்சுட்டு போனாங்க. நான் போயிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர்கள் ஃபேமிலியை பற்றி, அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அக்குவேர் ஆணிவேராக எனக்கு தெரியும். நான் மட்டும் இல்லை, அவங்கள ஃபாலோ செய்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சோதனை முயற்சியாக செஞ்சு பார்த்தேன், வெற்றி கிடச்சிச்சு அப்படின்ட்டு அதை திருநவர் சொல்கிறார். இப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. பெண்களும் வாலிபர்களும் அவர்களுடைய மிக முக்கியமான மகத்தான நேரங்கள் அந்த செல்போனில் தொலைத்து கொண்டிருப்பதை நாம் கவலையாக காணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. பகட்டாக, பெருமையாக நிறைய பகட்டு பெருமை வீடியோக்களை நாம் பார்க்கலாம். நாங்கள் வந்து விலையுயர்ந்த காரை வாங்கியிருக்கிறோம், எங்களுடைய வீடை பாருங்கள் எவ்வளோ விலையுயர்ந்ததாக இருக்குது, இதனுடைய இந்த நகையை பாருங்கள். இப்படி நாம் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய முகஸ்துதி ஏற்படுகின்றது. நான் எவ்வளோ உயர்ந்து வந்த காலை வச்சுருக்கேன் பாருங்கள், எனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. இப்படி எல்லாவற்றையும் வியூஸுக்காக, லைக்ஸுக்காக, சாதாரண ஒரு லைக்ஸுக்காக இப்படி செய்கிறாங்க. இதை விட கொடுமை என்னென்னா, உயிரை பணயம் வைக்கக்கூடிய ஷார்ட் வீடியோக்கள், தண்டவாளத்தில் நின்று வீடியோ போடுறது, ட்ரெயின் வரக்கூடிய அந்த நேரம், அதனால் எத்தனை விபத்துக்கள் ஏற்பட்டது. ஸ்கூட்டரில் வீலிங் செய்கிறது, வாலிபர்கள் வீலிங் செய்து அதை வீடியோவாக அப்லோட் செய்கிறார்கள். எத்தனை உயிரிழப்புகள் நாம் பார்க்குறோம். இப்படி சாதாரண லைக்ஸுக்காக வேண்டியும் வியூஸுக்காக வேண்டியும் வீடியோக்களை அப்லோட் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. தற்கொலை செய்கிற மாதிரி ஒரு வீடியோ போகிறாங்க பாருங்க, இப்படி தான் தற்கொலை பண்ணோம், இப்படி தான் தூக்கு கயிறை மாட்டணும் அப்படின்ட்டு வீடியோ மாட்டுட்டு உண்மையிலே செத்தவங்களாம் இருக்கிறாங்க. இதில் ரீல்ஸில் வியூஸுக்காக சாதாரண லைக்ஸு, இந்த லைக்ஸ் பட்டனை தட்டிட்டா அவங்களுக்கு பெரிய பெருமை. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் லத்தஹலுகா, உங்களுடைய கரங்களை, உங்களுடைய வாழ்க்கையை அழிவிலே போட்டுக்கொள்ளாதீர்கள். இன்னும் சில பேர் நான் இஸ்லாத்தை உயர்வாக காட்டுறேன் அப்படின்ட்டு ஆயத்துக்களை ஒழிக்க விடுவது, நாத்துக்களை ஒழிக்க செய்வது. இது உண்மையிலே இஸ்லாத்தை பெருமையாக காட்டுவது அல்ல, இஸ்லாத்தை அவமதிப்பது.
நான் அவங்கள பாட்டை பின்னாடி ஒலிக்க விடுறாங்க, நான் ஆயத்தை ஒலிக்க விடுறேன், நபியின் பேரில் உள்ள சலவாத்தை ஒலிக்க விடுறேன். அதை எத்தனை பேர் பார்ப்பார்கள்? எந்தெந்த இடங்களில் பார்ப்பார்கள்? அசுத்தமான அருவருப்பான இடங்களில் நின்று பார்ப்பாங்க. குர்ஆன் ஓடக்கூடிய அந்த வசனங்களை கேட்பார்கள். வேகமாக ஒலிக்க விட்டு ஒருவர் பாத்ரூமில் டாய்லெட்டில் இருக்கார், அவர் வீடியோ பார்ப்பார். சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், டாய்லெட்டில் வீடியோ பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களும் அந்த சலவாத்தும் எங்கே ஒலிக்கும்? டாய்லெட்டில் ஒலிக்கும். இதுவும் பாவம்தான். ஒழுக்கமற்ற இடத்தில் உயர்ந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதுவும் நடக்கிறது. சில நேரத்தில் குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. இரண்டாவது தரப்பினர் அந்த ரீல்ஸுகளை பார்க்கக்கூடியவர்கள். உருவாக்குவதும் பெரும் பாவம், அதை பின்தொடர்வதும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னா, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எது குறித்த ஞானம் இல்லையோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். எது பாவமான செயலோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிகா அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செவியும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்தும் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும். அதை பார்க்கறது பொழுதன்னைக்கு நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கே அதை பார்க்கறது தான். இந்த வீடியோக்களை பார்த்து அந்த பார்ப்பதிலே பல மணி நேரங்கள் கழிகின்றது. இதனால் உடலுக்கு ஏதாவது ஆரோக்கியமா, இதனால் ஏதாவது நன்மை ஏற்படுமா அப்படின்னா எந்த விதமான நன்மையும் இல்லை. நேரத்தை வீணடிப்பது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்யலாம், இல்லைன்னா ஓய்வு எடுக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு காரியங்களுக்காக நேரத்தை வீணெடுப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மர்இ தர்க்குஹு மா லா யஅனி. நல்ல முஸ்லீமின் பண்பு என்னவென்றால், அவனுக்கு அர்த்தமில்லாத விஷயங்களில் அவனுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் நல்ல விதத்திலே செலவழிக்க வேண்டும். மொபைல் ஃபோன்களில் நம்முடைய நேரத்தை வீணெடுத்து விடக்கூடாது. குழந்தைகளுக்கு பெற்றோர்களே அந்த மொபைல் ஃபோனை கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. ஃபோனை பார்த்தா தான் என்னுடைய குழந்தை சாப்பிடும் என்று குழந்தையிலிருந்தே அப்படி வளர்க்கிறார்கள். இது மிக கெட்ட பழக்கம். இதை பெற்றோர்கள் மிக அவசியமாக இந்த பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற பாவங்களில் இந்த அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய இளைய சமுதாயத்தையும் பாதுகாத்து வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.